வணக்கம். இதான் வந்து Poco F4. இந்த Poco F4ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ, கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த பதிவில் நான் வந்து காண்பிக்கிறேன். போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா F சீரிஸ் கேமே வந்து மவுஸ் அதிகம். ஆரம்பித்து வச்சதே லெஜெண்டரி F1 இல்லையா? ஸோ இந்த Poco F4 எப்படி இருக்குது, என்னெல்லாம் தந்திருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த Poco F4 வருது. பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு எல்லோ கலர் கவர் இருக்குது. ஸோ இதில் வந்து சிம் எஜெக்டர் பின், சாஃப்ட் பேக் கேஸ், யூசர் கைடு, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கவர் தந்திருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அதற்கான ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களோட வயர்டு இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து Poco F4. கையில் எடுத்த உடனே ரொம்ப ஸ்லிம்மாக தெரியுது. மற்றபடி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பட் டிசைனை பற்றிலாம் நான் சொல்கிறேன். இது வந்து 2 கலரில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர், இன்னொன்று பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது. ஸோ டிசைனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 67 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் வந்து இதில் தந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைன் வந்து ஆரம்பிப்போம். கையில் எடுத்த உடனே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. சைடும் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த க்ரீன் வந்து ஒரு சட்டிலான ஒரு கலரில் இது பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் ஆப்ஷனும் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 7.7mm திக்னஸ் மற்றும் 195 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ டூல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் தராங்க. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 10 5G பேண்ட் சப்போர்ட்டோடு இது வருது. 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வந்து பிளைனாக இருக்குது, ஃப்ளாட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாட் சைடு ரவுண்டட் கார்னர்ஸில் இந்த ஃபோன் வந்து ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன், பார்க்க நல்லா இருக்குது. ஃபினிஷ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஃபோனை எடுத்து நீங்கள் செட் பண்ணும்போது ஒரு 18 GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸுக்கு போகுது. மிச்சம் வந்து உங்களுக்கு யூசர் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார் வேல்யூ இப்போ நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. சென்சர்ஸ் வந்து தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து வைட் ஒன் எலவன் சர்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் OTTயில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷனில் வீடியோக்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஃபாஸ்ட்டாக டீசெண்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. டூவல் ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. இது வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடி வருது. ஹை ரெசல்யூஷன் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. சாம்பிள் பாருங்கள். NFC சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே தராங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். இது E4 AMOLED டிஸ்பிளே. 120 Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டோடி வருது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. கஸ்டமில் நீங்கள் வந்து 60 Hz இல்லாட்டி 120 Hzல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்டிவ் லேயர் தராங்க. 1300 nits பீக் பிரைட்னஸ் மற்றும் 100% DCI P3 கலர் கேமட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டச் சாம்பிளிங் வந்து அப் டு 360 Hz இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. பிரைம் வீடியோல HDR10+ சப்போர்ட்டோட இது வருது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் ஹோல் நாச் இது வந்து ரொம்பவே சிறுசாக பண்ணியிருக்காங்க. ஒரு 2.7mm விட்த்தில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் 10 செகண்ட்ஸ்க்கு எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து முழுமையாக இருக்கும்படியாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு வந்து நிறைய ஆப்ஷனும் தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து எட்ஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் வந்து சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த பக்கம் சைடில் வந்து இந்த மாதிரி லைட் எரியுது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து Snapdragon 870 சிப்செட் தந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு ட்ரஸ்டடான ஒரு சிப்செட் இது. ஸோ நீங்கள் கேம் விளையாடினாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, நார்மல் யூஸுக்கு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சிப்செட் இது. ஒரு நம்பி வாங்கக்கூடிய ஒரு சிப்செட்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கேம் விளையாடி பார்த்ததில்ல, ஹீட்டிங் எனக்கு வந்து அவ்வளோவா தென்படலை. அது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ஃபோன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ கேமரா குரூம் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா தந்திருக்காங்க. 64 MP மெயின் கேமரா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. 4K கூட வந்து OISல ஹேண்டில் ஆகுது. அப்புறம் 8 MP அல்ட்ராவைட் சென்சர் தந்திருக்காங்க. 2 MP மேக்ரோ லென்ஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து செல்ஃபிக்காக ஒரு 20 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். கேமரா வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமராக எனக்கு தென்படுது. நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு கேமரா செட்டப் வந்து இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு தராங்க.
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி தராங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 40-42 நிமிஷத்தில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் நான் போடுறேன். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எவ்வளோ நேரம் எடுக்குதுங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI 13 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ MIUIயில் பல ஃபீச்சர் ரிச்சான ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். சைட் பார், குவிக் பால் நோட்டிஃபிகேஷன், செகண்ட் ஸ்பேஸ், ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ், ஸோ இந்த மாதிரி பல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் டூவல் ஆப்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இதான் வந்து போக்கோ F4. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட ஹைலைட் விஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன். டிஸ்பிளே வந்து இதோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட். நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில். கேப்பபிளான ஒரு ப்ராசர் Snapdragon 870. கேமரா வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான கேமரா செட்டப்பாக எனக்கு தென்படுது. OIS ஓடி இது வருது. பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ஃபோனாக எனக்கு தென்படுது. பட் இதோட முழுமையான விமர்சனம் ஒரு வாரத்தில் நான் போட்டேன். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது தீர்க்கணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்ததை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.